ஓ, அவ்வளவு ஒரு சப்பளி பார்க்காத கண்ணை குத்தி பொட்டிச்சு போடுவோம் பாத்துக்க. ஒன்னு எல்லாம் படிச்சு பணியார விட்டதுக்கு எதங்களும் அண்டி ஆபீஸ்ல போய் அண்டி தள்ள விட்டா மதியா இருந்தது. நான் முதல்ல கொப்பன்ட்ட சென்ன அவளுக்கு தலையில களிமண்ணாக இருக்கு. 2 எரும மாடை வாங்கி கொடுத்து மாடு மேட்ச விடுங்க. அப்படி தவப்பன போலதானே மக்களும் இருக்கான். இவ யார் அரைக்கியா? அவள அரைக்கியாளா? என்ன அரைக்கியாளா? என்ன காலேஜ் பண்டாறு அடங்கு விட்ட பணம் உண்டே கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கல. நான் சொன்னா யாரு கேக்கியது? சரி விடு, 1 2 அறியறதானே, அதான் எழுதி எடுப்பா. 1 2 எத்தனை சப்ளைட்டி இருக்கு? 45. ஓ 45. கொஞ்சம் கொஞ்சம் உழுப்புண்டட்டி சின்னதை கேட்டியல. மொத்தம் உள்ளது 47 பேப்பர். அதுலயே 45 சப்ளை. காலேஜ் போம்பளை மினிக்கிட்டு போனா மட்டும் போறாது. அப்பப்ப புக்கை திறந்து பார்க்கணும். அதை நான் எழுதி எடுக்கல. தடி வாயில வச்சு முனிங்க. அவதான் சொல்லியா இல்ல, அவ அதை எழுதி எடுப்பா. யாரு இவளா? வாய முட்டிட்டு சும்மா இருந்தா கொள்ள. முதல்ல உங்களை பச்சை மட்டை வெட்டி சாத்தணும். 4 வருஷத்துல 2 பேப்பர் தான் பாஸ் ஆகியிருக்க. மீது 45 சப்பளி. இவ எழுதி பாஸ் ஆகியான்னு காக்கா மலர்ந்து பிறக்கா. ஓ எனக்கு தலை எழுத்து. எனக்கு வயத்துல இப்படி ஒரு மரம் மண்டு வந்து பிறந்துட்டேன். போடாதுங்க அம்மா. நான் எப்படி எங்களுக்கு காப்பி அடிச்சவங்களும் பாஸ் ஆகல. கேட்டியா இல்ல அம்மாவா சொன்னது? காப்பி அடிச்சவங்கள பாஸ் ஆகல. ஏன் போன தடவை ஒரு சொம்மட்டு வெட்டி கொண்டு போன காப்பி அடிச்ச முடியா இல்லையா? அதை கொண்டு போயிட்டு தான் ஒரு காரியமே இல்லை. எந்த கேள்வி எந்த பதில் எல்லாம் தெரிஞ்சாதானே காப்பியங்களை அடிச்ச முடியும். நீதான் புக்கைய குறைக்கிறது இல்லையா? காலேஜ் போயிட்டதானே பேக தூக்கி எறியணும், தின்னணும், டீ வைக்கணும், மலர்ந்து கிடந்து உறங்கணும். ஒன்ன போல தானே ஒரு தங்கச்சி. அவளை பாத்தியா? காலேஜ் போயிட்டு வந்தாச்சா, எதங்களும் சாப்பிட்டாச்சா, உடனே வந்திருந்து படிச்ச தங்கச்சி. அவளை பார்த்து படிக்கிட்டி மட்டும் செல்லாதுங்க அம்மா. போன தடவை என்ன சென்னி அவளை பார்த்து படின்னு தானே. நான் அவளை பார்த்து தான் படிச்சேன். அவளுக்கு புக்ல ஒரு கொஸ்டின் கூட வரையில. ஓ நீ மந்த புத்தியா இல்ல மந்த புத்தி போல நடிச்சிட்டியா? தொங்கச்சி என்ன தட்டி படிச்சியா? சிவில் இன்ஜினியரிங். நீ என்னட்டி படிச்சிய? ட்ரிபிள் தானே. அப்ப அதே உனக்கு தெரியாதா? கேட்டியா இல்ல தங்கச்சாரு புக்கா பார்த்தா படிச்சாலாம். இப்படி ஒரு மரமண்டு ஆகி போனியே. இவ்வளவு நம்பி உள்ள பணத்தோட எல்லாம் கட்டி காலேஜ்ல வந்து விட்டியலே. நீங்க குழப்பாதுங்க. நீங்க தானே அவளை பார்த்து படிச்ச சென்னியா. இப்ப இப்படி சென்னா இப்படி. ஐயோ இவளுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் புரியலையே. எனக்கு பொண்ணு மூலம் நாங்க தான் படிச்சல மரமண்டாயி போனோம். நீங்களும் படிச்சு நல்லா வட்டும் சொல்லுதானே. இல்லாத பணத்தையும் உண்டாக்கி உங்களை படிச்சு வச்சியது. நான் அதான் அம்மா சொல்லி. நீங்க 2 மரமண்டேனா உங்களுக்கு உண்டானது எப்படி இருக்கா? அப்பா 10ஆம் கிளாஸ், அம்மா 8ஆம் கிளாஸ். நான் எப்படி உங்களோட கூட படிச்சிருக்கேன் இல்ல? உடம்புள்ள விதைச்சிட்டு பிச்சு குறுக்கான்னு பார்த்தா எப்படி? உடம்புள்ள விதைச்சா உடம்புள்ள தான் குறுக்க. கூடுதல் வாயை போட்டு அழைச்சாதட்டி வெளியில கோழிப்பி கடை வாயில குத்தி துருத்தி போடுவோம் பாத்துக்க. இதை பொத்து வளர்த்துனதுக்கு 4 மாலை மூட்டங்களும் வச்சிருக்கலாம். இப்படி ஒரு பால் ஜென்மம் ஆகி போச்சு. அம்மா சொல்லி கேளமால, நீ படிச்சு நல்ல ஒரு வேலையை போன இல்ல, கல்யாணம் முடிஞ்சு போற இடத்துல நல்ல மரியாதை இருக்கா? எனக்கு பொண்ணு அப்பா கல்யாணம் முடிஞ்சு போன அங்க உள்ள வேலையெல்லாம் செய்யறது யாரு? அதை நீ தான் செய்யணும். இப்ப வேலைக்கு போனா வேலைக்கு போய் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்யணுமா? வேலைக்கு போவேலேன்னு வச்சுக்கிடுங்க. வீட்டுல உள்ள வேலையும் செய்துட்டு சும்மா இருந்தா அவரை படிச்சா தானே வேலை கிடைச்சா. அப்போ புத்தி இல்லைன்னு சொல்லி அது சும்மா. இது என்ன தட்டு நீளமயில ஒட்டுறுப்பு போலத்தை இளவ வாங்கி வச்சிருக்க. எப்படி வாங்கின? ஷார்ட் ட்ரெஸ் அம்மா. ஓ அவ்வளவு ஒரு ஷார்ட் ட்ரெஸ். அந்த கொப்பளையும் காட்டி குண்டியும் காட்டி நடக்க துணி தானட்டி. ஓ தொடங்கியாச்சு. நான் உன்னோட பல தடவை சொல்லியாச்சு இப்படிப்பட்ட துணியை போடாதேன்னு. இந்த துணியை போட்டு எங்கெங்களை போக முடிய மாட்டேன். இந்த துணியை போட்டு எங்கெங்களை போய் நம்பி கையங்களை உயர்த்த முடிய மாட்டேன். உன வியாசத்துக்கு தக்க துணி போட்டா போதாதட்டி. இது போட்டா எப்படி இருக்க? யானை அண்ட்ராய்டு போட்டது போல இருக்கா. அவ்வளவு ஒரு லெக்கின்ஸும் ஜீன்ஸை போட்டுட்டு குண்டியம் காட்டி நடக்கியது. துணியனா எப்படி இருக்கணும்னு தெரியுமாட்டி. ஒரு சுடிதார் எடுத்தா கூட நீளம் உள்ளது பார்த்து எடுக்கணும். பொம்பளை பார்த்து ஆளுவ கையெடுத்து கும்பிடணும். இது வந்து டாப்பு இடுப்பு மேல வந்தாச்சு. இதெல்லாம் போட்டுட்டு எப்படி கூச்சம் இல்லாம வெளியில நடக்குதிய? இனி நான் பரதா போடல. நீ உன் தங்கச்சியை பார்த்து படிக்கிட்டு என்னைக்கு எங்கல அவ இப்படிப்பட்ட துணி போட்டுருக்கிய அதை பார்த்துருக்கியாட்டி. அவ ஒரு துணி எடுத்தாலும் அவ என்னட்ட கேட்டுட்டு தான் எடுப்பா. ஓ எனக்கு தலை எழுத்து. அவளு கூட போனாலே ஆளுவ கையெடுத்து கும்பிடுவேன். நீ இருக்குதிய மினிக்கிட்டு.
படிச்சாம இருந்தாலும் மினுக்கழிவு மட்டும் ஒரு குறவா இல்ல. ஓ என்ன கொல்லுங்க, என்ன இளவு துணி இளவோ என்னது. இந்த இளவோள எல்லாம் இட்டுட்டு எப்படி நடக்கியாளோ என்னது, அலைக்கு எப்படி 6 மாசமங்களே இருக்கு. ஓ இன்னையும் மழையும் பையன் படிப்புலாம் நடக்குது. சின்ன வேலையெல்லாம் செய்தியா? நான் அரியர் எக்ஸாம் படிச்சுட்டு இல்லாம இருக்கேன். நான் திரும்பவும் தோத்த என்கிட்ட கேட்கக்கூடாது. இது இந்த ஒரு நாளும் இல்லாம படிப்பு நடக்குது. ஐயோ என்ன தலை எழுத்து புக்க தலை குத்துற வச்சுல படிச்சியா? ஐயே நான் அவசரமா படிச்ச இருந்தா இல்லாம அதான் நான் கவனிச்சேன். ஐயோ நீ படிச்சியன்னு சொன்னது கூட பிரச்சனை இல்ல, முளை தொங்கச்சிய புக்க எடுத்து வச்சுல படிச்சியா? படிச்சோண்டிய புக்கு கூட எதுன்னு தெரியல. ஐயோ உன்னை தொங்கச்சிய பார்த்தாங்கிற படிச்சப்படாதாட்டி, உன்னோட 4 வயசு இளையது இல்லாட்டி நீ 9 படிச்சப்பா 5 இல்லாட்டி படிச்சா. நீ 10 படிச்சப்பா அவளும் 10 படிச்சா. நீ 12 படிச்சப்பா அவன் காலேஜ் போயாச்சு. உனக்கு கொஞ்சம் மங்களை சூடு சொன்ன உண்டாட்டி எங்க போடுறோமோல என்ன புக் எடுக்குது. ஐயோ அவ்வளவு புக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியல. உன புக்கு இங்க இல்லாட்டி இருக்கு. ஐயோ யாரு யாருக்கெல்லாம் சாவு வருது, எனக்கு வர மாட்டேங்க. இந்த கர்மத்தோலை எல்லாம் பாக்கணும்னு எனக்கு தலையில எழுதி வச்சிரு. உமகத்தவல இருந்துட்டு இந்த வேலை செய்து போட்டால. சரி அதை விடுங்க அம்மா. இது நான் கொப்ப வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவளோட முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? அதுக்கு இங்க ஒண்ணும் நடக்க இல்லை அம்மா. அவளுக்கு சொல்லி புரிய வச்சல. நான் சொன்ன அவ கேட்பா. உனக்கு அதை சொல்லல. அவளோட முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? யாருங்கிற கேட்டா என்ன சொல்லுவேன்? அவளுக்கு ஒரு லவ், அத 3 வீட்டு அடுத்ததுள்ள பாயிண்ட். அதான் அவளோட 2 வயசு இளைய பாயிண்ட். நானும் இன்னும் இல்ல கண்ட 2 ஒழிச்சு நின்று பேசிட்டு இருந்தேன். 2 பிடிச்சி அடி கொடுத்த பிறகு தானே சொல்லிய. நாங்க 3 வருஷமா லவ் பண்ண. கொஞ்சம் பொறுங்க அம்மா, நம்ம அவள்கிட்ட சொல்லி புரிய வச்சுல. நீ அவள்கிட்ட சொல்லி புரிய வச்சு குடும்பல வெளியில இறங்குறாருங்க, நானும் கேடு போல. சரி நான் அவள்கிட்ட பேசி வைக்கேன். அப்புறம் அம்மா இதை அப்படி இதை நான் அவளை பார்த்து படிச்சணுமா? சவத்துல குத்தாத மோளன்னு சொல்ல மாட்டேன், சவமே குத்தாத. மூத்தது படிச்சாம இருந்தாலும் இப்படிப்பட்ட வேலை ஒன்றும் செய்யாது. இது உமகத்தான் போல இருந்துட்டு இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டேன்.